ஸோ வாதம் அதிகரித்த ஒரு நிலையில தான் இது உண்டாகும். இந்த நிலைகள்லையும் இந்த குடசப்பாலையை மோரோட கலந்து வந்து எடுத்துக்கலாம். அதே போல் கிரான்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். வாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் புண்கள் இருக்கும், அவங்களுக்கு சத்து குறைபாடுகள் நிறையா இருக்கும், சரியாக செரிமானம் ஆகாது. அந்த மாதிரி நிலைகளையும் இந்த குடசப்பாலையை அரிஷ்டமாக்கி பயன்படுத்தலாம், அதை வந்து மாத்திரையாக்கி வந்து பயன்படுத்தலாம், இல்லை அதை பொடி பண்ணி சூர்ணமாக்கி மோரோட கலந்து எடுத்துக்கும் பொழுது குடல் சார்ந்த பிரச்சனைகளை நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும். இதில் நிறைய ஆராய்ச்சிகளும் வந்து நடந்திருக்கு. அமீபிக் டிசென்ட்ரியை வந்து இது குறைக்குது. நிறைய பேர் இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்றதுனால இந்த அமீபியா உள்ளே போயிட்டு அது நம்மளுடைய கல்லீரலையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் இந்த குடசப்பாலையை வந்து சூர்ணமாக்கி நம்ம மோர் கலந்து வந்து எடுத்துக்கலாம். இது எண்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமீபாவனுடைய வளர்ச்சியும் ஈகோலைன்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியாவோட வளர்ச்சியுமே வந்து இது மட்டுப்படுத்தக்கூடியது. ஸோ குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கிறது தான் இந்த குடசப்பாலை. Dr. Srivarma's Magicare, his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.